நமக்குள்ள 226வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் என்னன்னு பார்த்தா ஃபாக்ஸி பைரட் கேப்டன் அவன் திரும்பியும் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். லூஃபி குரூவத்திக்கு உள்ள வச்சு லாக் பண்ணிட்டான். ஆனா வெளியே இருக்குது சோப்பர் ரோபின் மட்டும்தான். டேய் நீ என்கிட்ட இடம் ஆட்டத்தை கட்டுற, உனக்கு ரிவெஞ்ச் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வச்சு லாக் பண்றான். பாஸ் போர்ச் ஹேம்பர்க் நீங்க எல்லாம் வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நக்கலா சிரிக்காங்க. பாஸ் அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் ஃபாக்ஸி பைரட்னா யாருன்னு காட்ட போறோம். திரும்பி முகியோர டீமை தோக்கடிச்சிட்டோம், வாங்கடா நம்ம அடுத்த வேலையை காட்டும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா ரோபினையும் சோப்பரையும் காட்டுறாங்க ஒரு பக்கம். ஆனா சோப்பர் ஏதோ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான், மெடிக்கல் விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஏதோ ஃபன்னா போகுதுன்னு நினைக்கிற ரோபின் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஏன் டாக்டர் நீ போய் பார்க்க வேண்டியதானே, நான் அவன் அந்த ஷிப்ல இருந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நாங்க போக விரும்பல, நான் இங்கே இருந்துக்கிட்டு சொல்றான். போர்ச்சேக்கு தான் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் நம்ம லூஃபி குரூவை காட்டுறாங்க. டே 2 மண்டா என்னை வெளியே விடுறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். ஹெல்ப் பண்ண வந்து லூஃபியை லாக் பண்ணிட்டாங்க அவங்க. டேய் லூஃபி உன்னோட அஃப்ரோ பவர் வச்சு என்னடா கீழே கொண்டு வந்துட்ட, இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி அவன் தலையில இருக்க விக்க கழட்டுறாங்க ஒரு பக்கம். அவனுக்கு நம்ம வந்து கரணை கட்டினதுக்கு நம்மளா கரணை கட்டாம ஆக்கிட்டானு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி அவன் நம்ம தங்கத்தை வர பத்தி பேசுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் அவனுக்கு நம்மளை பத்தி தெரியாமலையா இருக்க போது, நம்ம கோவப்பட்டோம்னா அந்த கப்பலையே உடைச்சிரும் உனக்கு தெரியும், அப்படிதானு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா எவனுமே எதுவுமே பேச மாட்டேங்க. சரிடா நம்ம இப்ப எப்படி தாண்டா இங்க இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. என்னன்னு பார்த்தா ஒரு இது இருக்கு, அது உடனே ஒரு மிதி மிதிக்கான். ஆப்போசிட்ல ஒரு ரூமே வருது. பார்த்தா திரும்பி அங்க ஃபாக்ஸி பைரட் கேப்டன் வந்து போர்ச்ச ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கான். ஷோப்பி நீங்களா இங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோப்பின்னு சொன்னோடனே இங்க டாக்டரை காட்டுறாங்க. என்ன டாக்டர் எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு ரோபின் கேக்குறா. ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி மெடிக்கல் விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இந்த ஜோக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உன் கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு சாஞ்சி முன்னாடி வரான். இதை நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்றான் லூஃபி. சடனா லூஃபி முன்னாடி வரான். நான் ஓன்ட்ட கேட்கறேன், அந்த 2 மண்டையனை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 மண்டையனா டே இவனால கண்டுபிடிக்கவே முடியலையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே தெரியுது அவன் தான் சொல்லிட்டு. என்னடா நம்ம கேப்டன் இவ்வளவு முட்டாளா இருக்கான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. டே அவன் இங்க இல்லையாண்டா, அவன் எங்கடா இருப்பான்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பக்கம். சடனா வாழை வச்சு லூஃபியை வெட்டி வீசலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள ஜோரோ முன்னாடி வரான். டே லூஃபி இவன் ஃபேஸ நல்லா பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே ஆமாடா இவன் அந்த 2 மண்டையன் தங்கச்சி தானே எனக்கு தெரியும்னு சொல்றான். அவன்லாம் கிடையாடா, நான் தாண்டா 2 மண்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இவன் என்னடா எல்லாத்தையும் நம்புறான்னு சொல்லிட்டு லூஃபியை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். முகிவரா உனக்கு இந்த போடுறா ஸ்லோ பீம்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். ஆனா எல்லாருமே தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நீ தப்பிக்கவே முடியாது சொல்லிட்டு ஒரு பக்கம். ஸ்லோ பீம்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். பார்த்தா அடிச்சு நாமி மேல வர போகுது. ஆனா அதுக்குள்ள ஜோரோ தடுக்கான். என்னன்னு பார்த்தா ஜோரோவை தடுக்கிறதுக்காண்டி சாஞ்சி மடி வரான். சாஞ்சி மேலே ஜோரோ மேலே விழுந்துருச்சு. அது திரும்பியும் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். டே ஓடாடா உன்னை துரத்திட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து லூஃபி பின்னாடியே துரத்திக்கிட்டு போறான். இங்க ஒரு பக்கம் சாஞ்சி ஜோரவும் பாஞ்சி வந்துகிட்டு இருக்கான ஒரு பக்கம். வேகமா வராங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு டோர் இருக்கு. அந்த டோர்ல ஏதோ ஒண்ணு எழுதிருக்கு, அதை போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வழியில வந்து மென்ஸ் மட்டும் தான் போகணும், உமன்ஸ் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருக்காங்க. அப்ப நான் இதுல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாமி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு திரும்பி நம்ம சோப்பரை தான் காட்டுறாங்க. அவனும் ஷாக் ஆயிட்டு நிக்கிறான். இங்க ஊசப்பை நம்ம தான் கட்டுறாங்க. கதை திறந்து பாக்குறாங்க. இது சாதாரண வழி மாதிரி தான் தெரியும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா அப்படியே கீழே பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நிறைய ஹோல்ஸா இருக்கு. ஃபுல்லா ஃபாக்ஸி பைரட் ஆளுங்க தான் நிக்கிறானுங்க. என்னடா இந்த வழி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நடந்து போனா வேற எதுவும் செய்வாங்க போலுக்கு. உடனே நாமியை கிராஸ் பண்ணு போறா. பார்த்தா கீழே எல்லாருமே நின்னுக்கிட்டே இருக்காங்க. நாமியை பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. உடனே நாமி பின்னாடி வாரா. என்னடா இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதை என்கிட்ட விட நாமி இதை நான் பாத்துக்கிட்டேன். பிளாஷ் பால் என் கையில இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கண்ணை மூடு நாமி இதை பாருன்னு சொல்றான். அவன் தூக்கிக்கிட்டு ஒரு வீசுறான். பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா அப்படியே வந்து இதாகுது. பிளாஷ் ஆனோடனே அனல் வேகத்துல நாமி உசப்பு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா உசப்பு மட்டும் அவனை லாக் பண்ணிட்டானுங்க. நாமி ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கா. நீங்க இரு உசப்பு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ வேகமா போறா. ஆனா திரும்பி இங்க ஒரு பக்கம் சோப்பர் ஷாக்காய் நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க ஒரு பக்கம் நாமி தப்பிச்சு இன்னொரு ரூமுக்கு வந்துட்டா. ஆனா நாமியை பிடிச்சி லாக் பண்றாங்க. பார்த்தா லூஃபி அங்கதான் உட்காந்துருக்கான். பிஸ்கட்டை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நாமி நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. இங்க சாப்பிடறதுக்கு டீயும் பிஸ்கட் இருந்துச்சு, அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான் அவன். ஆனா அங்க இருந்து வந்து ஃபாக்ஸி பைரட் கேப்டன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். உங்க டீம்ல உள்ள முகிவரா அவனை தனியா பிரிச்சுட்டு அதனால சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டேய் நான் ஆல்ரெடி நான் லூஃபி கூட தான்டா இருக்குன்னு சொல்றான் நாமி. அடே நீ நேவிகேட்டரா, நீ கண்டிப்பா வழியை கண்டுபிடிச்சிடும் எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா உங்க பைரட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா அழிக்கதான் என்னோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா நீ எதனால கொண்டு வா, நான் சண்டைக்கு தயாரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் லூஃபி. பார்த்தா லூஃபி கதையை முடிக்க கண்டி என்னத்தையும் ஒண்ணு வச்சிருக்கான். இது எனக்கு என்னன்னு தெரியும், இது கொரில்லா பஞ்ச், இது என்னன்னே தெரியலன்னு சொல்றான் லூஃபி. டேய் இந்த வாரண்டா நான் யாருன்னு காட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நாமி நீ பின்னாடி போய் இதை நான் பார்த்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அடனா லூஃபி கம் பிஸ்டல் சொல்லிட்டு அடிக்கிறான். ஆனா கையில எரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா எல்லா இடத்துல இருந்து பாஞ்சு அடிக்கிறாங்க அவங்க. நாமியே விட மாட்டாங்க. டாங்கி கிக்கர்னு சொல்லிட்டு ஒன்னு யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. நாமி தண்ணி வேணும் சொல்லி லூஃபி ஓடிக்கிட்டு இருக்கான். அடே தண்ணி தானே வேணும் இந்த வாரம்னு சொல்லிட்டு நாமி அவளோட டெம்போ எடுக்கிறா.
சடனா பார்த்தா தண்டர் கிளவுட வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காவா. மழையை வர வைக்க போறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு தண்டர் ஸ்டாம் டெம்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சடனா இடிய வர வைக்காவா. பார்த்தா இடியாலாம் ஒண்ணுமே பண்ணவே முடியல. ஆனா இடி வந்து அடுத்த செகண்ட் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லைட்னிங்ல மழையாலே ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீங்க வேணா நெருப்பான நிப்பாட்டிக்கலாம்டா, ஆனா அந்த பஞ்சை நிப்பாட்ட முடியாது சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அப்படியே இந்த நிப்பாட்டுறன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். லூஃபி ஒரு குத்து குத்துறான், குத்தி உடைக்கிறான் ஒரு பக்கம். கண்ணில் பட்டதெல்லாம் அடிச்சு நொறுக்குதான் லூஃபி. அடிச்சு நொறுக்கிட்டு வேகமா அதை இழுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். கையை ரப்பர் மாதிரி சுத்திட்டு அதை ஃபுல்லத்தையும் சுத்தி லாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப இதை பாருடா, கம் கம் ஸ்பின்னிங் டாப்னு சொல்றான். சுத்திட்டு விடுறான். அது பம்பர மாதிரி சுத்திக்கிட்டு வேகமா போயிட்டு அது பஞ்ச் கிக்கர்ல போய் விழுது. டாங்கி கிக்கரும் செதறிடுச்சு. அடிச்சல ஃபாக்ஸி பைரட் கப்பலே வந்து துண்டு துண்டா போகுது. என்னன்னு பார்த்தா இருந்தாலும் ஃபாக்ஸி பைரட் கேப்டன் வெளியே மாசம் வந்து நின்னுகிட்டு இருக்கான். காய்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்னன்னு பார்த்தா லூஃபி குரூவே மொத்தமா சேர்ந்து லாக் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம். இங்க இன்னொரு பக்கம் சாஞ்சி சோரம் வராங்க. ஆனா உசப காப்பாத்திட்டு வரானுங்க அவனுங்க. லூஃபி நீ இப்ப என்னனாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபாக்ஸி பைரட் கேப்டன். லூஃபி சொல்றான், டே இவங்களை உன் குரூல திரும்பி சேர்த்துக்கோன்னு சொல்றான். டே இவனுக்கு தான்டா எங்களோட கர்வத்தை அழிச்சவனுக்கு, இவனுங்களை எப்படி சேர்க்க முடியும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சேர்க்க முடியுமா முடியாதான்னு சொல்லி லூஃபி கேட்கறான். சரிடா முகிவர சொல்லிட்டான், அப்ப நான் சேர்த்துக்கிட்டுன்னு சொல்றான் ஒரு பக்கம். சரி இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். சரி நான் இனிமேல் ஒன்னா வேலை பார்க்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபாக்ஸி பைரட் கேப்டன் முன்னாடி வரான். ஃபேங் ஃப்ராக் பைரட் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அவங்க. ஆனா கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்னா இருந்தோடனே சாஞ்சி அந்த இடத்த நோக்கி வேகமா போறான். உடனே நாமி இழுக்கா, நான் சும்மா தான் போனேன் ஒன்னு இல்லைன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த கப்பல் வந்து லூஃபி அவங்க கப்பலுக்கு வந்துட்டாங்க. நல்லபடியா டே ஸ்டாக்கெட் நல்லபடியா போயிட்டுவான்னு சொல்றான். டேய் நீனும் நல்லபடியா போயிட்டு வாடா அப்புறம்னு சொல்றான் ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் உசப் தூங்கிட்டு இருக்கான். சடனா முழிக்கிறான். நான் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ தூங்கிட்ட இப்பதான் முழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். உடனே முழிச்சிட்டு டென்ஷன் ஆகுறான். நாமி ஒன்னாலதான் நாங்க மாட்டணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் எல்லாம் சரியாயிருச்சு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஏதோ பொய்ய சொல்லி சரி பண்ணிட்டா அவங்கள. அதுக்கப்புறம் இங்க பொறிச்சே கட்டுறாங்க. பாஸ் இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண, முகிவரட்ட தோத்துட்டோம், அடுத்து நம்ம ஆப்போனன்ட் நம்ம தேடணும்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன நடந்தாலும் முகிவர தோக்கடிக்காம நம்ம இதுல இருந்து போக போறதில்ல, அவங்க தோக்கடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். முகிவரவா ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். ஆனா அதுக்குள்ள உசப்புக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஐலண்டே இருக்கு. அவங்க அந்த ஐலண்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஒரு பக்கம் சாஞ்சி சொல்றான், டே நான் உங்களுக்கு சாப்பாடு செய்ய போறேன்னு சொல்றான். எல்லாரும் சரின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் வேற மாதிரி செய்யும் சொல்லிட்டு இருக்கான். நாமி எப்படினாலும் சாப்பிட தானே அப்புறம் வாய முடின்னு சொல்றான் ஒரு பக்கம். ஜோரோ தூக்கி போட்டு அடிச்சிட்டாவா. இங்க ஒரு பக்கம் சாஞ்சி காண்டி எல்லா தலமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறைய சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் ரோபினை பார்த்து சோப்பர் சொல்றான், ரோபின் நீ சாப்பிடு இல்ல எல்லா சாப்பாடும் போயிருன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் படிச்சு முடிக்க வேண்டியது இருக்கு, நான் படிச்சு முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாவா. எப்ப பார்த்தாலும் புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருக்க, நீ ஒரு புழு மாதிரி இருக்க, நீ ஒரு புக்கு புழு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அதை கேட்டு அவ சிரிக்கா. ஆனா அந்த ஃபாக்ஸி பைரட் கேப்டன் விட மாட்டேக்கான். என்னன்னு பார்த்தா ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு நண்டெல்லாம் தூக்கிட்டு வரான் ஒரு பக்கம். டேய் இது ஒரு ஆர்டினரி கிராப் கிடையாடா, இது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ரோபோட் நண்டை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். டேய் இவனுக்கு என்னதான் நடந்தாலும் இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்கடா, ஏன்டா வராங்கன்னு சொல்லிட்டு உசப் பாக்குறான். ஷிப் மட்டும் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி வந்துட்டான். டேய் இங்க ஒரு நண்டு வந்துருக்குடா, வாங்கடா நம்ம சமைச்சிடறான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. லூஃபி இதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டான். லூஃபியை விட்டு தாண்டி போலான்னு பாக்குறாங்க. ஆனா லூஃபி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு கிராப் பஞ்சுன்னு சொல்லிட்டு லூஃபியை தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க அவனுக்கு. லூஃபி விடுவானா, அந்த நண்டை தூக்கி போட்டு அடின்னு அடிக்கிறான். இதை வாங்கிக்கடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடைச்சிட்டான். உடச்சுனே துண்டு துண்டா ஆயிருச்சு. உடனே லூஃபி முன்னாடி போறான். டேய் இந்த நண்டு உங்களை சாப்பிட்டுருச்சாடா, நீங்க என்னடா மாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் அவனுக்கு நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்துறான் உசப். அவனை என்ன செஞ்சாலும் அவனுக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டுக்கு. போர்ச்சி சொல்றா, பாஸ் பசிக்கு பாஸ் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு கிடக்குறீங்க ஒரு பக்கம். முட்டாள் அப்பெல்லாம் நம்ம போகக்கூடாது, கர்வத்தை விட்டு நம்ம இறங்கி போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறீங்க ஒரு பக்கம். ஆனா அதுக்குள்ள சாஞ்சி வேறலாம் வாரான். உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஷிப்புக்கு ஒண்ணு நீங்க குக்கா வந்துருன்னு சொல்லிட்டு போர்ச்சே கட்டுக்கிட்டு இருக்கா. போர்ச்சி அப்படியே அங்க இருந்து கப்பலுக்கு போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. டே நம்ம பாஸ் அடிபட்டாருடா, சீக்கிரம் வந்து இவரை தூக்கிட்டு போகணும், வேற வழி கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். மிஸ்டர் குக் பை பை நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். அப்புறம் நாமியை கட்டுறாங்க. நாமி சொல்றா, சரி வாங்கடா நம்ம எல்லாரும் இங்கிறது கிளம்போன்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேகமா போறாங்க. உடனே உசப் கேட்கறான், டே சோப்பர் நீ எதுவும் இங்க மெடிக்கல் ஹெர்ப் எடுத்தியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதான் செடி எடுத்தியான்னு கேட்கறான். ஆமாடா நிறைய கிடைச்சிச்சு, ஆனா ரேரான பொருளா நிறைய இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். ஆனா எனக்கு ஏதோ வந்து முதல்ல இருந்தே ஒரு யோசனையாவே இருக்குடா, அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன யோசனை சொல்லிட்டு உசப் கேட்கறான். இது தரைய பாருங்கடான்னு சொல்றான் அவன். இது ஃபுல்லாவே ஒரு கோடாவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடா ஏதோ ஒரு சைக்கிள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா ரோபின் யோசிச்சுக்கிட்டே வாரா, பைசைக்கிள் எதுக்குடா இந்த ஐஸ்லாண்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க ஒரு பக்கம். நம்ம ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டோம்டான்னு சொல்லிட்டு அப்படி வராங்க. ஆனா ஒரு பெரிய ஸ்பேஸே இருக்காங்க. ஆனா சோப்பர் வேகமா ஓடுதான். எங்கடா போறோம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காங்க. டே சோப்பர் அங்க ஏதோ ஒரு காளா மாதிரி இருக்கு, அந்த காளான் எடுக்க தானே போற, அதை நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா வரான். ஆனா சோப்பரை யாரும் அடிச்சு வீசிட்டாங்க.
இந்த கல்லுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா யாரோ ஒரு ஆள் நின்று தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ரக்குண்டாக்கு இதுக்கடா இங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நான் ஒரு ரக்குண்டாக்கு கிடையாடா, நான் ஒரு மானுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சோப்பர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் யாரா இங்க நிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் உனக்கு என்னடா வேணும், சோப்பருக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். யார் அவன் புதுசா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோபின் மட்டும் மிரண்டுட்டு அப்படியே சாயிரா. அவனை பார்த்துட்டு மிரண்டாவா, ரோபின் உன்னோட எதிரியா, ஏன் பயப்படுத ஏன் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரோபின் இது வரைக்கும் இப்படி இருந்ததே கிடையாது, நான் எதுவும் பிரச்சனை பண்ணலாம் வரல, சும்மா தாண்டா இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு வந்தவர். யார் நீன்னு சொல்லிட்டு சோற கட்டுக்கிட்டு இருக்கான். டே அவர் மெரைன் ஆள்டா, அவர் சாதாரண ஆளு கிடையாது, அவர் மெரைன்ல ஒரு பெரிய டாப் ஆபீசர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இவர் தான் நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல உள்ள அட்மிரல் அவுகிஜின்னு சொல்றா. பார்த்தா 3 தலையில ஒரு பெரிய தலை அவரு. லேடி உன்னை ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி இருக்கு, நீ அதுதானே நிக்கோ ரோபின் சொல்றான் அவன். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.